ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி இந்த காலம் லெந்து நாட்கள், தவசு நாட்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வழிநடத்தியதினால் உணர்ந்து கொண்டேன். அப்படி நான் அதற்காக ஆயத்தப்படும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவர் ஒரே வார்த்தையை மட்டும்தான் என்னிலே அதை சொல்லி கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த வசனத்தை பலமுறை நான் படித்திருக்கிறேன், பலமுறை வாசித்திருக்கிறேன், தெரியும். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த நாளாகிலும். அதுதான் என்னுடைய மனதிலே ஸ்ட்ரைக் ஆகி கொண்டிருந்தது. இந்த நாளாகிலும், ஈவன் இன் திஸ் டே, ஈவன் இன் திஸ் டே, இந்த நாளாகிலும். எந்த நாளாகிலும் ஆண்டவர் அருமையாக அதை கார்லேட் பண்ணுகிறார். இந்த லெந்து நாட்களாகிலும், ஹல்லேலூயா, இந்த நாளாகிலும், இந்த லெந்து நாட்களிலாகிலும் அழிவு என்பது அருமையான ஒரு காரியத்தை நமக்கு ஒரு கார்லைட் பண்ணி நல்ல ஒரு தலைப்பை, ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்கள் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. Luke chapter 19 verse 42. If you had known, even you, especially in this your day, the things that make for you peace, but now they are hidden from your eyes. அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக சொல்லியிருக்கிற பாருங்க, உங்கள் கண்களுக்கு அது மறைவாயிருக்கிறது. இந்த நாளாகிலும், இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு, ஈவன் இன் திஸ் டே, இந்த நாளாகிலும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது போறதுக்கு முன்னால அதனுடைய பின்னணியை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். எங்க ஆண்டவர் இதை சொன்னாருன்ட்டு. அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல. அந்த சப்ஜெக்ட் அந்த சீசன் வரும்போது, அந்த காலகட்டம் வரும்போது அதற்கான செய்தியை நீங்க கேட்பீங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற காரியம் அது வேற கண்ணோட்டத்தில் மற்றும் ஒரு பரிணாமத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட காரியம் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேம் வீதியிலே வருகிறார். சதனா வந்துவிட்டு அவரை ஆர்ப்பரிக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், எல்லாம் நடக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அந்த பகுதியின் முன்னால் வாசித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நடக்கிறது. கடைசியில் எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் எந்த நகரத்திலே பவனியாக வந்தாரோ அந்த நகரத்தை பார்த்து அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதுட்டு தான் அவர் சொல்றாரு. அழுதுட்டு அவர் சொல்ற காரியம்தான், கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவர் சொல்ற காரியம், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும், திருச்சபையே
இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும். எஸ், அன்றைக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத தேவன் இன்றைக்கு விடுதலையின் திருச்சபையில் ஒவ்வொரு அங்கத்தினரையும் பார்த்து, உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கேட்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை. இன்றைக்கு இந்த சமாதானம் இல்லாமல் தானே ஒவ்வொருவரும் எங்கேயெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் திசை தெரியாமல், பாதை தெரியாமல், வழி தெரியாமல் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are running here after here and there. இங்கேயும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Where is the real God? Who is the real God? Is the God can speak? அவர்களுக்குள்ளே பல கேள்விகளோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியுமே, who will give the real peace? He is the Prince of Peace. He is the source of peace. He is the eternal peace. உனக்கு கிடைத்த இந்த நாளை சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயினால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைவாயிருக்கிறது. எஸ், இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதற்கு பிசாசு நம்முடைய கண்களை என்ன செய்யறான்? மறைச்சிடறான். செய்யக்கூடாதபடிக்கு மறைச்சிடறான். ஆண்டவருக்குள்ளே வளர முடியாதபடிக்கு மறைச்சிடறான். கனி கொடுக்காதபடிக்கு மறைச்சிடறான். கர்த்தருக்காக சாட்சியா நிற்கக்கூடாதபடிக்கு மறைத்திடுறான். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கின்ற சூழலிலே அவன் எல்லாத்தையும் நம்ம மறைச்சிடறான். சரி பரவாயில்ல, இதுதானே, ஓகே, ஷல்தாகை மறைச்சிடறான். போனா பரவாயில்ல. அவைகள் உங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ இந்த காலம் வந்து போயிட்டு இருக்கு, இன்னும் வரும் போகும். பட் திஸ் இயர் 2024 ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு கிருபையின் காலமாக நீ எடுத்துக்கொள், ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள். இந்த நாளாகிலும், இந்த லெந்து நாட்களில் ஆகிலும், இந்த காலகட்டத்தில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்துக்கொள் என்பதுதான் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும்? நிறைய செய்யணும். ஆனா குறிப்பிட்டாப்ப 3 காரியங்களை உங்களோடு கூட இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படியுங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியம் முதல்ல இதுதான். என்ன சொல்லி இருக்குது? ஜேம்ஸ் சாப்டர் 4:8. Draw near to God. Come near to God. If you are very far from God during this time, you come near to Him. நீ அவருக்கு அருகாமையிலே வா என்று சொல்கிறார். Draw near to God and He will draw near to your. அவர் உங்கள் பக்கத்தில் வருவார். நீ அவர்கிட்ட போனா அவர் உன் பக்கத்தில் வருவார். Cleanse your hands. உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். அப்படி என்றா உங்களுடைய கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை, பாவங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று பொருள். You sinners, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். பியூரிட்டி, பியூரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இருதயங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களே, டபுள் மைண்டட். இப்போ நல்லா கவனிங்க, 2 மனமா இருக்குது. உலகமும் வேணும், இயேசு வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும். எப்படி இருக்கும்? என் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் கேட்டான்,
எந்த மட்டும் 2 மனமாக குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் 2 மனசோடு வந்துட்டு இருப்பீங்க? How long you will go like this minded? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளாகிலும் நாம் செய்ய வேண்டியது அவரிடத்திலே கிட்டி சேருவோம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அருமையான ஒரு வசனம் பாருங்க. நீங்க அவரிடத்துல போனா அவர் உங்களிடத்துல வருவாரு. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்களை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தக்காருங்கள். அதை சொல்லிட்டு இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ முதல் காரியம் turning to him, repenting. நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வேணும், அதுதான் முக்கியம். இந்த நாட்கள் நமக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளாகிலும் ஆண்டவர் சொல்லும்போது, எஸ், இந்த நாளாகிலும் நான் ஆண்டவரிடத்திலே நான் திரும்பணும், என் கரங்களை சுத்திகரிக்கணும், என்னை பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை குறித்து தான் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஆரம்ப பகுதியை வாசிங்கள். ஐசாயா சாப்டர் 1 verse 16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. வாஷ் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் கிளீன். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். எப்படி? பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். வீட்டில் பயன்படுத்துகிற பாத்திரங்களை நம்ம அப்படியே அழுக்கும் குப்பையுமா இருக்கிறத கொண்டு போய் யாரும் சமைக்க மாட்டோம், அப்படியே சமைக்க மாட்டோம். அப்படி யாராவது அப்படி பண்ணாங்கன்னா அவங்க தே ஆர் அவுட் ஆஃப் சென்ஸ்னே அர்த்தம், அவுட் ஆஃப் சென்ஸ்னே அர்த்தம். இஃப் தே ஆர் நார்மல் சென்ஸ் தே ஓன்ட் டூ இட், அது செய்ய மாட்டாங்க. புரியுதா? அதனால அந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க? சுத்திகரிப்பாங்க, கழுவி சுத்திகரிப்பாங்க. கழுவி சுத்திகரித்துட்டு அதற்கு தான் சமைப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுத்திகரிங்கள், கிளீன் யுவர் செல்ஃப். இதுதான் சுத்திகரிப்பின் நாட்கள். அநேக திருச்சபைகளிலே இன்னும் நிலவி வருகிறது. ஆமாம், ஈவன் இன்னும் மேல் நாடுகளிலையும் அந்த வழக்கம் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆசரிக்கிறதுக்கு முந்தின ஒரு 3 நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள்னு வைத்திருக்கிறாள். ஈவன் இந்த திருச்சி ஊர்லே அப்படிப்பட்ட சபைகளும் இருக்கிறது, திருச்சி ஊர்லே இருக்கிறது. 3 நாட்கள் அந்த சுத்திகரிப்புக்கு வரணும், சுத்திகரிப்பு அந்த கூட்டத்துக்கு வந்துடணும். வந்தாதான் பரிசுத்த திருவிருந்து கொடுக்கப்படும், அல்லது கொடுக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான திருச்சபைகள் அந்த ஃபாலோ பண்ணுற காரியங்கள் இருக்குது. 3 நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் அப்படிலாம் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது எதற்கென்றால் அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தையும் நாம் பார்ட்டேக் பண்ணும்போது, அவ்வளவு பரிசுத்தமான காரியத்தில் பங்கு பெறும்போது நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்மளை சுத்திகரிப்பு இது அவசியம். பியூரிஃபையிங், கிளீனிங். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சுத்திகரிப்பு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அது ரத்தத்தை சுத்திகரிக்குது. அது சுத்திகரிக்கலைன்னா சர்வைவல் பண்ண முடியாது. அதே போல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு இல்லைன்னா உன் ஆத்துமா செத்துரும். யூ கான் சர்வைவ். நான் நடமாடுறேனேங்கிறான். எஸ், நடமாடலாம், அது பிசிக்கல். வாட் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல்? சுத்திகரிப்பு அனுதினமும் அவசியமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுத்திகரியுங்கள். அப்படி நம்மை சுத்திகரிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யோவேல் அருமையாய் சொல்கிறார் பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே, முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 12ஆம் வசனத்தை பின்பகுதியில், முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் வஸ்திரங்களை எல்லாம், உங்கள் இருதயங்களை கிழித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள். இந்த திரும்புங்கள் நீ வருது பார்த்தீங்களா, இதுதான் மாற்றம். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஒருத்தன் வடக்க இருந்து இந்த பக்கம் தெற்க போயிட்டு இருக்கிறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறவன் அப்படி நிற்கிறான். நின்று ஐயோ நான் வந்த வழி சரியில்லைன்ட்டு ஒரு நின்று அப்படி திரும்புகிறான் பாருங்க. அதுதான் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நீ ஒரு காலகட்டத்தில் இது பாவம், இது நான் ஒரு பாவி என்று உணர்ந்து அந்த இடத்தை விட்டு நீ திரும்பி வருகிறாரே, அதற்கு தான் இளையகுமாரன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறான். போயிட்டு வந்த பாதைக்கு திரும்பினான். தான் வந்த இடம் சரியில்லை, தவறான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டேனே என்று எண்ணி தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு திரும்புகிறான் பாருங்கள். அதுதான் திருப்பம், அதுதான் மனம் திரும்புதல். அதை தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த நாளுக்களிலே நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு திருப்பத்தை காண வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், அவரிடத்திலே கிட்டி சேர வேண்டும். இதைதான் தேவனிடத்திலே நாம் ஐக்கியப்படுவதற்கு நாம் சொல்லலாம். இந்த லெந்து நாட்கள் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய முயற்சிகளை துவக்கீர்களானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் தேவனும், நான் அவரிடத்தில் வரும்போது அவர் என்னிடத்தில் வருகிறார். அவ்வளோதான். எப்படி செடியும் கொடியும் பின்னி பிணைந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசுவும் இணைந்திருக்கும் போது we will bear fruits. நாம் கனி கொடுக்க ஆரம்பிப்போம். அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாமே இருக்கிறார். நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நீர் எனக்கு கிருபை செய்யும் அப்பா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாய். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த முதல் குறிப்பில் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நான் ஆண்டவருக்கு உரியவனாக இருக்கிறேனா, உகந்தவனாக இருக்கிறேனா, இன்னும் எனக்குள்ளே கழுவப்படுகின்ற காரியங்கள் இருக்குதா, இன்னும் எனக்குள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா, இன்னும் எனக்குள்ளே சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? இருக்குமானால் என்னை நீ சரிப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை கழுவும். வேதம் சொல்லுகிறது, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் இந்த சுத்திகரிப்புகளே நீங்கள் இருந்துட்டீர்களானால் பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் வரமாட்டான், பார்ப்பான், இது வேற இடம்ட்டு போயிடுவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவனை உங்க வாழ்க்கையை பார்ப்பான், உங்க எல்லையை பார்ப்பான். இடம் மாறி வந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு he will return back. அவன் திரும்பி போய் விடுவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே நாம் திரும்புவோம், மனம் திரும்புவோம், சுத்திகரிப்போம், நம்மளை புதுப்பிப்போம், நம்மளை அர்ப்பணிப்போம். அது ஒரு பெரிய காரியம். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே ஆண்டவர் ஒருவல அவரை நாம் நினைக்கும் போதே இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதே யோபேலில் பாருங்க, நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. யோபேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசித்த அந்த வசனத்தின் அடுத்து கீழே பார்க்கும்போது, அவர் இரக்கமும் உருக்கமும் பாருங்க, யோபேல் 2:13 பின்பக்கம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு ஓமல இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நீ பாவி துரோகி என்று கூட உன்னை தள்ளாம அள்ளி உன்னை அணைக்கிறா. சொல்லடங்கா நேசத்தாலே அவருடைய சொந்தமாக இன்னைக்கு மாறிக்கொள். அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் சொந்தமாக என்னை மாற்றும் என்று கேட்பியா? உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ
அணைக்கவா அடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. One more time. எல்லாரும் அந்த மனதுருக்கமுடைய தேவனை நினைத்து மனதுருகி அவரோடு கூட இணைக்கப்படுமா? Let us connect to the Lord Jesus. அவரோடு கூட இணைக்கப்படுவோம். வேறே தெய்வம் உண்மையாய் இல்லையே, கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா உள்ளடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் தேவனிடத்தில் நீ கிட்டி சேர். உன்னை சுத்திகரி, உன்னை புதுப்பி, உன்னை அர்ப்பணி, உன்னை ஒப்புக்கொடு. இரண்டாவதாக அதே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். Joel chapter 2 verse 15. Blow the trumpet in Zion, consecrate a fast, call a sacred assembly. அதே வசனத்தை யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை மைக்கில்ல பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேச பரிசுத்த உபவாச நாளை ஆசரியுங்கள். Consecrate a fast. பரிசுத்த உபவாச நாள். அப்போ fasting is not a joke. Fasting is not a traditional. Fasting is something ஒரு ரைட்ஸோ அல்லது கஷ்டமோ கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் கடமுறைக்காக நம்ம செய்கிற கிடையாது. நாட் எ ஃபார்மாலிட்டி. எஸ், கரெக்ட் வேர்ட். இட் இஸ் நாட் சம்திங் ஃபார்மாலிட்டி, பட் இட் இஸ் கான்சிக்ரேட்டட். இட் இஸ் கான்சிக்ரேட்டட். Fasting is consecrated. What is consecrated? Consecrated is holy. Consecrated is sacred. உபவாசம் பரிசுத்தமானது. நீ உபவாசம் பண்றானா, நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்னு பெருமையா சொல்றதுக்கு இல்லை. If you are fasting, it is sacred. It is holy. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அந்த உபவாசம் பரிசுத்தமாய் நீ ஆசரிக்கும் போது அப்பொழுதுதான் மலைகள் பெயரும், கடல்கள் பிளக்கும். அப்பொழுதுதான் நடக்கும். அந்த உபவாசம் ஒரு பரிசுத்தமாய் நீ அதை ஆசரிக்க வேண்டும். அது சடங்காச்சாரத்திற்கு கடமுறைக்காக உள்ள உபவாசம் கிடையாது. அதுக்கு நீ சாப்பிட்டுட்டே போலாம். நீ உபவாசம் இருந்துட்டு சாப்பாடை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ பெட்டர் கோ அண்ட் ஈட். Consecrate. What about your fasting? உங்க உபவாசம்லாம் எப்படி இருக்குது? அந்த பழக்கம்லாம் இல்லை பாஸ்டர். சந்தோஷம், வெரி குட், யூ கோ அஹெட். ஐ எம் நாட் கம்பல் யூ. ஆனால் அப்படி ஒரு பழக்கத்தில் இருப்பீங்களானால் அதை சரியான புரிதலோடு கூட நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது. எந்த ஜாதி பிசாசு? உனக்குள்ள இன்னும் இருக்கிற
என்னென்ன காரியங்கள்லாம் விட முடியாமல் அது ஒரு ஸ்ட்ரக்காகி இருக்குதோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு அது நம்முடைய ஒரு கௌரவமாக இருக்கலாம், ஒரு பெருமையாக இருக்கலாம், ஒரு ஆணவமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கலாம். அதுதான் இந்த ஜாதி பிசாசு. உடனே பேய் பிசாசுன்னு நினச்சிடாங்க. இன்றைக்கி கான்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணுங்கள், புரியுதா? டுடே கான்டெக்ஸ்ட் வி ஹேவ் டு அப்ளை. எந்த ஜாதி பிசாசு உனக்குள்ளே என்ன அடிமைத்தனத்தில் வச்சிருக்கல பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, சும்மா பொய்யா சொல்லிட்டு மற்றவங்களை பற்றி குறை சொல்லு. இந்த ஜாதி பிசாசு, இந்த ஜாதி பிசாசு. இந்த ஜாதி பிசாசெல்லாம் வெளியே போனா உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒழிய போமா போவாதா? அதில் தான் போவோம், மற்றபடி போவாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஃபாஸ்டிங் இஸ் நெசசரி. இஃப் யூ ஆர் பிசிக்கலி இல், sick, no matter, you eat and pray, but you are physically fit at least once in a month. சரிண்ணா? ரொம்பலாம் சொல்ல, ஒன்ஸ் இன் எ மந்த் அது நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது அதன் ஆசீர்வாதம் உனக்கு விசேஷமாக இருக்கும். அப்போ தான் எதெல்லாம் கர்த்தரிடத்தில் உன்னை கிட்டி சேர விடாதபடிக்கு இருக்குதோ அந்த ஜாதி பிசாசெல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஹல்லேலூயா! நல்லா கையை தட்டுவீங்களா? அந்த எல்லா பிசாசுகளும் உன்னை விட்டு ஓடிவிடும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ அதை உங்களை விட்டு ஓடி போயிடும், ஓடிப்போம். ஏன் ஜீசஸ் டுக் ஃபாஸ்ட் சொல்லுங்க? He is the God. He is almighty. Why he took fast? அவர் தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஐயா ஃபாஸ்டிங் இருக்கணும். Many times I thought in my mind, he is the God. அவருக்கு என்னதுக்கு ஃபாஸ்டிங்? He created the entire universe by saying a single word. முழு உலகத்தையும் ஒரு வார்த்தையை சொல்லி படைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு ஃபாஸ்டிங்கு? அதாங்க, he is the role model to us. அவர் நமக்கு நல்ல மாதிரி. அதுதான் நம்ம எடுக்காம இவனோட்ட சொல்ல முடியாது. நீங்க என்ன எடுத்தீங்களான்னு கேட்பான் அவன். அவருக்கு தெரியாதா உன்னை பத்தி? கேட்பா. அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. நீ ஃபாஸ்டிங் எடு, ஜெபி. ஆனால் அந்த ஃபாஸ்டிங்கில் நீ எப்படி இருக்கணும்னு மலை பிரசங்கத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இப்படிலாம் நீ மாய்மானம் போட்டுட்டு இருக்காத, அந்த ஃபாஸ்டிங் கொஞ்சம் நல்லா இரு. சில ஃபாஸ்டிங்னு சொல்லும் போதே அந்த கியர் கீழே போவோம். ஃபாஸ்டிங் அந்த மூச்சு வெளியே வராது. இப்படி போகிறதுக்காக உன்னைய ஃபாஸ்டிங் எடுக்க வச்சாரு. கம்பீரமாக நெல்லு. ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன்னா ஃபயர் அனாயிண்டிங்கெல்லாம் நிற்கணும் அங்கே. ஆமாம், அப்போ உன்னுடைய இருக்கின்ற அந்த பலனும் சக்தியும் அது எங்கே பரலோகத்திலேருந்து வரக்கூடியதான் இருக்கணும். ஃபாஸ்டிங்னு ஜீவனே இல்லாமல் பேசுறது ஆண்டவர் சொன்னார். சரீரம் பலவீனம்தான், ஆவி உற்சாகம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையாய் ஆண்டவர் இதில் காரியத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா! நல்லா கவனிங்க. இதுதான் நீங்கள் உபவாசிக்கும் மாயக்காரர். ஹூ இஸ் ஆண்டவர் யார மாயக்காரன்னு சொல்லியிருக்காரு? ஹூ இஸ் ஹிப்போக்ரைட்ஸ் இங்கே சொல்லியிருக்கிறாரு. யாரை சொல்லியிருக்கிறாரு? பரிசேயன், வேத பாரகன், பிரதானாசிரியன், இவன்லாம் கடங்காச்சாரம், ட்ரெடிஷனல் ஃபார்மாலிட்டி ஃபாஸ்டிங். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு இது. பட் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஃபாஸ்டிங் அஸ் அ ஹோலி, பரிசுத்தமாக யார் இருக்காங்களோ அதை கடைபிடிக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். வேத பாரகன், பரிசேயன் இவெல்லாம் கடமுறைக்கு வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுக்கிறேன். இது யாரு கேட்டா ஓன்ட்ட இது? ஆனால் அவன் உள்ளத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒட்டகம் கூட ஊசியின் காதில் போயிடும்,
நீ ஒரு நாளும் பரலோகத்துக்கு வந்துடவே மாட்டான்ட்டார் அவனோட பார்த்து. ஒட்டகம் கூட ஊசிக்கு காதில் போயிருமா, அது போகாது தான், அது கூட போயிடும், நீ போக மாட்டா. அதை தான் சொல்றாரு, நீ உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல முகவாடலாம் வெளியே ஷோ பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்காத. உன் உபவாசம் அப்படி இருக்கும் போடாது. அப்ப எப்படி இருக்கும் போதும் 17ஆம் வசனத்தை வாசி. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. போதும், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு தெரியணும், பிதாவுக்கு தெரியணும், அதான் முக்கியம். இப்போ நம்ம சர்ச்லேயும் அவ்வப்போது எப்போது ஒரு மாதத்தில் 2-3 ட்ரிப்பு சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்ச உடனே தான் வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு நீ வச்சா நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யூ நோ யுவர் செல்ஃப். ஓகே, ஆமாம், அதனால தான் சர்ச்சு சர்வீஸோடு சேர்த்து நம்ம வைக்கும். சரிண்ணா, அந்த 2 மணி நேரமும் ஃபுல்லாக அந்த ப்ரேயர்ல என்கேஜ்டாக ஆகிருக்கிறோம். புரியுதா? அந்த ஸ்பிரிட் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனோடு கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், உபவாசம் என்பது அதுதான். அந்த நேரம் முழுவதும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி உங்க போன்ல நெட்வொர்க்கு இருந்துட்டே இருந்தாதான் வேலை செய்யும், நெட்வொர்க் இல்லைன்னா கஷ்டம். அதே போலதான் ஆண்டவரோடு கூட நம்முடைய ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தால் தான் வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசிக்கும் போது அவர் உன்னை பார்க்குறாரு, அவரோடு கூட கனெக்ட் பண்ணிக்க. இவன் பார்க்குறான் அவன் பார்க்குறான்ட்டு பண்ணாத, அவர் பார்க்குறாரா அதை பாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் அவசியமாக இருக்கிறது. ஃபாஸ்டிங் ப்ரேயர், இட் இஸ் நெசசரி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளாகிலும் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? உபவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த என்டையர் லென்த் டேஸில் ஒரு நாளில் ஒரு வேலை உபவாசன்ட்டு வேலையில் போய் உட்காந்துடாத, உபவாசம் நீ போய் கடையில் போய் உட்காந்துடாத, உபவாசன்ட்டு தோட்டத்தில் போய் உட்காந்துடாத. நீ உபவாசம்னா ஒரு 3 மணி நேரம் தேவ பாதத்தில் உட்கார முடிஞ்சா உபவாசம் பண்ணு, இல்லைன்னா உன் வேலைக்கு போய்க்க. அதுதான் ஃபாஸ்டிங். ஆண்டோடைய பாதத்தில் நாம் சற்று நேரம் காத்திருப்பது, அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வது, அவரிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வது, அதுதான் ஃபாஸ்டிங். அப்போ இந்த நாளாகிலும் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை நீ எடுக்க மாட்டாயா, எடுப்பியா? அப்படி என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. உபவாசத்தை ஆசிரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒழிய வேற எதுலையும் போகாது. எந்தெந்த பிசாசெல்லாம் உங்களிடத்திலிருந்து விரட்டணுமோ, எதெல்லாம் விட முடியாத பாவங்களாக இருக்குதோ அதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு பிசாசுன்னு வச்சிருங்க. அதெல்லாம் விரட்டணும்னா நீங்க உபவாசித்து ஜெபிங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். எஸ், நான் திட்டமாக சொல்ல முடியும், திட்டமாக சொல்ல முடியும். விட முடியாத சில காரியங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அதிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், ஒரு விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு ஒரு தனி வல்லமை இருக்கதான் செய்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு முன்மாதிரியாக செய்து வைத்தார். அவர் உபவாசித்து வருகிறார், பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். 3 சோதனையிலும் ஜெயத்தை எடுத்தார், வெற்றியை பெற்றார். பிசாசே அப்பாலை போ என்று சொன்னார், ஓடிவிட்டான், அவ்வளவுதான். அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா இந்த உபவாசம் இருக்கணும். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தத்தை சொல்ல அவன் ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. He is already defeated by the Lord Jesus. ஏற்கனவே அவன் இயேசுவால் தோற்கடிக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த ஜெபத்திற்கு, உபவாச ஜெபத்திற்கு பிசாசு நடுங்குவான், பயப்படுவான். ஏனென்றால் அதிலே வருகின்ற அந்த வல்லமை அக்கினி அவனை சுட்டெரிக்கும் என்பது அவனுக்கே தெரியும். ஹல்லேலூயா, அவனுக்கே தெரியும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஒரு கோரஸை பாடலாமா? பழைய ஒரு கோரஸ். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே. எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான், எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான்,
எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே. எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான். எல்லாரும் எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடி போவான், அவன் தோற்று போனவன் தானே. நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ அதுலெல்லாம் வெற்றியை காண போறீங்க. அதுலெல்லாம் வெற்றியை காண போறீங்க. விசுவாசிக்கிறவங்களாம் நல்லா கையை தட்டுங்க பார்ப்போம். நீ செய்து பாரு, உன் தோல்வி வெற்றியாக மாறப்போகிறது. ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக, கடைசியாக, இந்த நாளாகிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12 வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12:12. Continuing steadfastly in prayers. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபவாச ஜெபம், ஓகே, உபவாசம். இஜெபம் அது உயிர். உபவாசிக்கிறது சிலருக்கு முடியல, சொல்லலாம். எனக்கு செவிக்க முடியலங்க, நீ சொல்லக்கூடாது. அப்பனா பிசாசு உன் மேல சவாரி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். உனக்கு ஜெபிக்க முடியலன்னா ஆமா, அவன் சவாரி பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது நம்ம ஜெபிக்கின்ற காலம். ஜெபத்திலே உறுதியாய் தருங்க. எத்தனை பேர் சின்சியரா உங்க வீடுகளில் உங்க தனி ஜெபம், குடும்ப ஜெபத்தில் நீங்க ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. சில வீடுகள்லாம் யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கும். அவங்கவுங்க வருவாங்க போவாங்க, அந்த ஜெபிக்கிற கூட ஒரு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த ஜெபம் தான் உங்க குடும்பத்தை கட்டும். ஃபேமிலி ப்ரேயர், இட் வில் பில்ட் யுவர் ஃபேமிலிஸ். உன்னுடைய தனி ஜெபம் உன்னை கட்டும், உன்னை உருவாக்கும், உன்னை புடமிடும், உன்னை சப்பினிடும். ஜெபம் இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தங்க. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரத்தை இல்லைன்னா, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் டைம் ஃபார் ப்ரேயர், யுவர் லைஃப் இஸ் யூஸ்லெஸ். உங்க வாழ்க்கையை வீணுங்க, வீண். இயேசு பாருங்க, அதுக்கும் நமக்கு நல்ல ஒரு மாதிரி தான். அவர் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல. அதிகாலமே ஜெபம் போனார், சாயங்கால வேளையில ஜெபிக்க சென்றார், ராம் முழுதும் ஜெபிச்சார். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்கள், அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையில ஜெபிக்கிறான். இதெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது அல்லவா? இயேசுவே நமக்கு மாதிரி. ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள வேணும். அந்த ஜெப ஊற்றுகள் நமக்குள்ளே கிளம்பும் போது, புறப்படும் போது, எந்த விதமான ஃப்ளோ வந்தாலும் சரி, எந்த விதமான தடைகளோ எந்த குப்பை அங்கே வந்தாலும் அந்த ஃப்ளோவில் அடிச்சுட்டு போயிடும். நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு டேமில் தண்ணி திறந்து விடும்போது வந்துட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக. அதில் நீங்கள் நல்லா இப்போ கண்ட குப்பையெல்லாம் போடுங்களாம், நிற்குமா? அந்த ஃப்ளோவில் எல்லாம் என்ன செய்யணும்? ஓடிடும். அந்த ஜெபம்ங்கிற ஃப்ளோ உனக்குள்ள இருக்கும்போது எந்த விதமான கிரியைகளும் உனக்குள்ள வந்தாலும் அவைகள் உன்னை அழுங்காது. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அந்த பிரேயர், அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கும் போது எல்லாம் சுட்டெரிக்கப்படும், சுத்திகரிக்கப்படும். உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா
ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்களான்னு கவனிங்க. இல்லைன்னா கேளுங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேளுங்க. சிறு பிள்ளைகளை முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். படிக்கிற பிள்ளைகள் அதிலே முதல்ல பழகட்டும். அவர்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு எல்லா சுகபலன்களையும் நல்ல முறையில் கொடுத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது அவர்களை நீங்கள் உருவாக்குகிறவர்களாக இருக்கீர்கள். அதான் முக்கியம். ஜெபிக்க சொல்லுங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களா? அதே போல் ஜெபிச்சியான்னு கேளுங்க. ஆமாம், ஜெபிச்சியா? இன்னைக்கு வேதம் வாசிச்சியா? என்ன படிச்சா? கேளுங்க. நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, திருப்பி என்கிட்ட கேட்டானா என்ன பண்ணுறது? இங்கே தான் பிரச்சனை இருக்குது. திருப்பி என்கிட்ட கேட்டானா என்ன பண்ணுறது? தேவ பிள்ளைய ரிப்பண்ட், பியூரிஃபை, கிளீன் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் ஒரு உயிர் நாடி. நீங்கள் ஜெபித்த பழைய மிஷனரி அந்த சம்பவங்கள்லாம், பயோகிராஃபிலாம் நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் வாழ்வெல்லாம் ஜெபத்திலே கட்டப்பட்டவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா! ஜெபத்திலே கட்டப்பட்டவைகளாக இருக்கும். அதற்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. இயேசு பாருங்க, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? பிஃபோர் த crucifixion, Jesus went to the garden of Gethsemane and he prayed. And he prayed. அந்த ஜெபத்தில் அவருடைய வேர்வை ரத்தமா விழுது. கடைசி வரையும் அதை தான் ஏன் பண்ணார் அவரு? அங்கேயும் சொல்லிட்டார், நாட் மை வில் பட் யுவர் வில் பி டன். என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தமாகட்டும். அது நான் சொன்னேன். கெத்செமனே தோட்டத்தில் வரையும் அவர் ஜெபித்து தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியிலும் சிலுவையிலே அவர் துணிக்கும் போது சொன்னார், என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். அதுவும் ஜெபம் தானே. அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் நாடியே அதுதான் என்பதை அவர் நமக்கு என்ன அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்விலே ஒவ்வொரு அங்கமும் அதுதான். கடைசி மூச்சும் ஒரு ஜெபமாக தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு காட்டியிருக்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டனா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நீ உலக மனுஷன்ட்ட பேசல, தேவாதி தேவனிடத்துல பேசுறா. நீ ஒரு இடத்துல இரு, செல்போனை இன்னொரு இடத்துல இரு. செல்போனை நோண்டி நோண்டி பார்த்துட்டு ஜோம்னாதான் உன் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பானது, அருவருப்பானது. அதுக்கு நீ ஜெபிக்காம இரு. எது உனக்கு இம்பார்ட்டன்ட்? விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? இன்னைக்கு டெக்னாலஜி வந்துட்டு எல்லாம் இருக்கலாம், பட் கிவ் ரெஸ்பெக்ட் டு காட் இன் எ சச் எ மேனர். எப்படி கொடுக்கணுமோ அந்த மரியாதையோடு கூட ஆண்டவரோடு கூட நீ பேச பழகு. கேஷுவலாக நீ இங்கேஜில் ஏதோ பார்த்துட்டு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா, செல்ஃபோனை வச்சுக்க. பட் ஜெபிக்கும் போது அவைகள் தூரப்படுத்து, அப்புறப்படுத்து, அப்புறப்படுத்து. வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ப்ரே டு காட். அப்போதாங்க உனக்கு பதில் கிடைக்கும். அப்போதான் உன் ஜெபத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன், அவரை சந்திப்பதற்காக ஒருவர் முன் அனுமதி கேட்டிருந்தார் ஒரு விஷயம். அப்பொழுது அந்த நபர் கேட்டார், முதல் அப்பாயின்மெண்டாக எனக்கு நீங்க தரணும். யாரையும் நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னால எனக்கு சந்திப்பதற்காக எனக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னார். அதே போல சரி, ரொம்ப விரும்பி கேட்கிறாரே என்று நினைத்து அந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார், முன் அனுமதி. காலையில் 5 மணிக்கு வாருங்கள் என்று. யாரையும் நான் பார்ப்பதற்கு முன்பதாக உங்களை நான் பார்க்கிறேன். கம் 5 o'clock மார்னிங்.
ஜனாதிபதியை பார்க்கணுமே, லேட்டாக கிட்டா போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் 4:50 உள்ள வந்து விட்டார். 4:50 வந்து அந்த வரவேற்பு அறையிலே உட்கார்ந்து இருக்கிறார். உள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாரிடத்தையோ ஜனாதிபதி பேசுறது போல ஒரு சத்தம் கேட்கிறது. இவருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. யாரையும் பார்ப்பதற்கு முன்பதாக என்னை தானே நான் பார்க்க சொன்னேன், எனக்கு தானே முதல் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி யாரோடையுமோ பேசிட்டு இருக்க, எனக்கு முன்னால யாருக்கோ கொடுத்துருக்கிறார் போல தெரியுதுன்னு அவர் கொஞ்சம் கோபத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்தார். சரியாக 5 மணி ஜனாதிபதியுடைய அவருடைய அறை திறந்து அவர் வரவேற்பு அறைக்குள்ளே வந்தார். ஜனாதிபதி ஆச்சு. வந்தவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி அமர்ந்தனர். அமர்ந்த பிறகு அவர் கேட்டார், அந்த மனிதர் விசிட்டராக வந்தாரே, அவர் கேட்டார், ஐயா, எனக்கு தானே நீங்கள் முதல் அனுமதி தாருங்கள் என்று சொன்னேன், ஆனால் நான் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் யாருக்கோ கொடுத்து உள்ளே பேசிக்கொண்டிருந்தீர்களே அப்படி என்று சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் சிரித்து கொண்டே சொன்னாராம், எஸ், உனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். மனுஷனை சந்திப்பதில் முதல் அப்பாயின்மெண்ட் உனக்கு தான், ஆச்சரியமே இல்லை. பட் உன்னை விட the Lord Almighty, one who created the whole universe, He is the eternal King. He is my Savior. He is my personal Savior, my friend. Such a great God. I was talking with Him. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் வரலாற்றிலே அவர் முத்திரை பதிக்கிறார் என்றால் அவரும் தேவனும் இருந்த ஒரு ஐக்கியம்தான். ஜபம் ஜபம். காலையில் எழும்பி வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், எல்லாம் போ, வேண்டானே நான் சொல்லலை. நீ எதுவும் பண்ணு, சரீரத்தை ஃபிட்டாக வச்சிக்க, ஆரோக்கியமாக வச்சிக்க, நல்லது, எல்லாமே செய்யுங்க. ஆனால் ஜபிக்க கற்றுக்கொள், ஜபிக்க கற்றுக்கொள். அந்த ஜபம்தான் உன்னை கடைசி வரையும் உன்னை வழி நடத்துறது. இந்த நாளாகிலும் இந்த ஜபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வீங்களா? இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், பட் ஐ ஸ்டாப் இட் ஹியர். இந்த 3 காரியங்களை முதன்மையாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த லெந்து காலத்தின் துவக்கத்தில் உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும், எஸ் திருச்சபையே, இந்த நாளாகிலும் இந்த 2 நாட்களிலையும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? உங்களை சுத்திகரியுங்கள், உங்களை பரிசுத்தமாக்குங்கள், அவரிடத்தில் கிட்டி சேருங்கள், மனம் திரும்புங்கள், தேவனிடத்தில் வாருங்கள். இரண்டாவதாக உபவாசத்தை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஃபார்மாலிட்டிக்காக அல்ல, feel it sacred and holy. பரிசுத்தமாக நினைத்து நீங்கள் அதை ஆசரியுங்கள். மூன்றாவதாக ஜெபிக்க மறவாதிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க, நான் சேலஞ்சா சொல்றேன், நீ செய்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. டெய்லி ஒரு மணி நேரம் சின்சியரா இன்னையிலேருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குதா இல்லையா நீ பாரு. ஐ கேன் சேலஞ்ச் யூ. பரிசுத்த வழிபடத்திலிருந்து தான் நான் சொல்றேன். நீ செய்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு உண்மையா. அதற்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபத்தில் உறுதியாய் தருங்க. இந்த நாளாகிலும் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு நீ முன் வருவாயா? ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பாயா? அப்பொழுது இந்த லெந்து காலங்கள் உனக்கு பயனுள்ளதாக, அர்த்தமுள்ள நாட்களாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you, Jesus. Let us all stand. கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Even in this day, இந்த நாளாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குரியத, நித்தியத்துக்குரியத சிந்தி. உன் கண்ணை பிசாசு மறைச்சிட்டான், இன்னைக்கு தெளிவுபடுத்து. ஆண்டோடத்துல திரும்பிவியா? உன்னை சுத்திகரிப்பியா? உன்னை கழுவுவியா? உபவாசத்தை உபவாசமா பரிசுத்தமா ஆசரிச்சு பாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கிறியா? உன் வீட்டில் தனி ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? இல்லைன்னா ஆரம்பி ஆரம்பி. ஜெபம் ஜெபம் ஜெபம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இதான் சட்டம் உன் வாழ்க்கைக்கு. law for your life. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தரலும் அப்பா. Thank you Jesus. ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? Thank you Jesus. ஜெபத்தோடு கூட, அர்ப்பணிப்போடு கூட ஆண்டோடைய கரத்திலே உன்னை அர்ப்பணி. இந்த டைம் ரொம்ப முக்கியமானதுங்க. அங்கெங்க பார்க்கறதுக்குள்ள நேரம் இல்லை. இயேசுவை மட்டும் பாரு. Look at Jesus alone. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ. ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் ஒரு மனதாய் வாக்கு தத்தத்தை பற்றிக்கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும் ஐயா. எல்லாவற்றையும் நேர்மையாக்கி பரிசுத்தமாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கேட்பீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஊக்கத்துடனே ஓர்முகமா வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு
ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சாட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் சபலரதி கமரதி சந்தரதி ஜீவியத்திற்கு இதுவே சாட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சாட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சாட்டம். எத்தனை பேர் உண்மையாய் இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீர்களோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இதை யூடியூப்ல பார்க்கின்ற சகோதரனாக சகோதரியாக கூட இருக்கலாம். I am praying for you all. You also. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே நிலைத்திருக்க, அந்த தீர்மானங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆகிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். உம்மிடத்தில் திரும்பும்படியாக கற்றுக் கொடுத்தீர், சுத்திகரிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தீர், பரிசுத்தப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுத்தீர். யாரெல்லாம் உண்மையாக இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறார்களோ, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும். உபவாசத்தை ஆண்டவரே ஏதோ கடைமுறைக்காக சடங்காச்சாரத்துக்காக நான் எடுத்துட்டேன், இனிமே அதை கரெக்டாக நான் ஆசரிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆசீர்வதியும். இதுவரையும் சரியா நான் ஜெபிக்கல, இனிமேல் நான் ஜெபிப்பேன் அப்பா. நான் ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக மாறுவேன், நான் ஜெபிக்கிற விசுவாசியாக மாறுவேன் என்று தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்தும் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, மெய்யாகவே இந்த லந்து நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் மேன்மையும் கொடுக்கிற நாட்களாக நீர் மாற்றி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபையை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது வைப்பீராக ராஜா, வைப்பீராக வைப்பீராக வைப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனி நபர்களையும் நீர் ஆசீர்வதியும். யார் யார் வாழ்க்கையில என்ன தேவை என்ன வேணுமோ அவருடைய தேவைகளை சந்தியும், வாஞ்சைகளை நிறைவேற்றும். உம்முடைய கிருபையை பொழிந்தருளும். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே,